Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போறோம். ஸ்டீம்ட் எக் மசாலா. ஒரு 4 முட்டையை இட்லி தட்டில் வேக வச்சு அதை வச்சு ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், அதை ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு இட்லி தட்டில் நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. எல்லா தட்டிலையும் ஒன் ஷாட்டில் பண்ண முடியாது, மேலே இருக்கிற ஒரு தட்டில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இட்லி தட்டில் எத்தனை மோல்ஸ் இருக்கோ அத்தனை எக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது இப்போ நம்ம ஒரு இட்லி குக்கரில் வச்சு ஒரு 8 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம். இப்போ 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக உங்கள் எக்ஸ் ரெடியாக இருக்கும். உடனே எக்ஸை ரிமூவ் பண்ணிடாதீங்க, எக்ஸை உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுட்டு அப்புறமா மோல்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா எக்ஸையும் ரிமூவ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துருங்க. கூடவே ஒரு வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 பச்சை மிளகா, கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதனால ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிடணும். இப்போ ஒரு பழுத்த தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ இதை இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம். ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. வெங்காயம், தக்காளி எல்லாம் மசாலாவோடு நல்லா கலந்துருக்கு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். மசாலா நல்லா வேக வச்சுருக்க முட்டைக்குள்ளே சேரும். அப்புறமா முட்டையை அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஆயில் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலையை மேலே சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. உங்கள் ஸ்பெஷல் ஸ்டீம்டு எக் மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அதை சப்பாத்தி கூட, புலாவ் கூட, இல்லாட்டி பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.